நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் திரும்பும் திசையெங்கும் கேட்பது ஜாஃபர் சாதிக் என்ற பெயர்தான். அவர் ஒன்றும் சுதந்திர போராட்ட தியாகியோ, மொழிப்போர் தியாகியோ, போராளியோ அல்ல. நாடு நாடாக போய் டன் கணக்கில் போதைப் பொருளை கடத்தி கோடானு கோடி ரூபாய் சம்பாதித்த இன்டர்நேஷனல் மாஃபியா கடத்தல்காரன். தமிழ்நாட்டின் பெருமையை உலகறியச் செய்த சாதனைக்கு சொந்தக்காரன். திமுகவில் அயலக அணியில் பதவியில் இருந்து கொண்டு திமுகவின் உயர் பொறுப்பில் இருக்கும் தலைவர் வரை சந்தித்து நெருக்கம் காட்டி அதை வைத்து கொள்ளையடித்து பல குடும்பங்களை, இளைஞர்களை, பிஞ்சு குழந்தைகளை சீரழித்த கிராதகன். அப்படிப்பட்ட ஒருவனை தன் கட்சியில் சேர்த்து இன்னும் காப்பாற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறது இந்த விடியா அரசு. இந்த விவகாரத்தை கையில் எடுத்து மக்களுக்காக களத்தில் வந்து போராடி கொண்டிருக்கிறது அதிமுக. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி மனிதம் காத்திருக்கிறது அதிமுக. இதனால் தான் போதைப் பொருள் கும்பலுக்கும் திமுகவிற்கும் இடையே இருக்கும் நெருக்கம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்து அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இவர்கள் என்ன காவல்துறையா அல்லது திமுகவின் அடியாட்களா என்று கேட்கும் அளவிற்கு இருக்கிறது இவர்களின் செயல்பாடுகள். இது ஒன்றும் மார்பிங் போட்டோக்கள் இல்லையே. ஒருவேளை சந்தேகம் இருந்தால் உண்மை கண்டறியும் குழு போட்டு அதற்கு அரசாங்க காசை கொடுத்து கொண்டிருக்கும் அரசு இதன் உண்மை தன்மையையும் ஆராயலாமே. உண்மையை ஏன் மறைக்க பார்க்கிறது இந்த அரசு? இதனை செய்ய காவல்துறைக்கு ஆணையிட்டது யார்? இன்னும் இந்த போதைப் பொருள் கும்பல் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய திமுகவை பற்றி பேசினால் வழக்கு போடுவோம் என்று மிரட்டல் வேறு விடுக்கிறார்கள் திமுகவினர். இது என்ன அநியாயம்? இந்த ஊரில் யாரும் பேசக்கூடாதா? இங்கு என்ன வாய்ப்பூட்டு சட்டமா போடப்பட்டிருக்கிறது அல்லது ஹிட்லர் ஆட்சியா நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆதங்கத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினர். ஆக அதிமுக நடத்திய மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை பார்த்து அஞ்சி நடுங்குகிறதா திமுக? சர்வதேச போதைப் பொருள் மாஃபியா தலைவனுக்கும் திமுகவிற்கும் என்ன தொடர்பு? பஞ்சு மிட்டாயை தடை செய்யும் அரசுக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தெரியவில்லையா? இதற்கெல்லாம் பொறுப்பேற்று பதவி விலகுவாரா ஸ்டாலின் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் பூதாகரமான போதைப் பொருள் விவகாரம், மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி இருக்கிறது அதிமுக. அதிமுகவை பார்த்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறதா இந்த விடியா திமுக அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறோம். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு. காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா இணைகிறாரு. அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியால் சுகந்தி இணைகிறாங்க. அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், என்ன சார், தமிழ்நாடு முழுக்க மனித சங்கிலி போராட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்தது. இதை வச்சு நாங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதாவது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களால் இன்னைக்கு தமிழ்நாடே மிகப்பெரிய தலைக்குனிவு ஏற்பட்டிருக்கு. இது சாதாரண தலைக்குனிவு இல்லை. அதாவது தமிழ்நாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் முன்னணி மாநிலம் என்று நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு போதைப் பொருள் கிடைக்கிறதுலயும் விற்கிறதுலயும் முன்னணி மாநிலம் அந்த பெயர் வந்திருக்கு தெரியுமா? இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் எப்பயும் கிடைக்க போறதுல. இதுவரைக்கும் முன்னாடி சார் அவமானப்பட்டுட்டீங்க. அவமானம்னா இது தமிழ் உணர்வோட, தமிழ் மக்கள் மீது அக்கறையோட இருக்கக்கூடிய கட்சி தான் அவமானப்பட வேண்டியது. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கே அவமான சின்னமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கு சார். இதை கண்டிச்சுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தினார். இது என்னன்னா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பகுதியில் நடந்த இது இல்ல. ஊராட்சி, நகராட்சி, ஒன்றியம், கிராமப்புறம், பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும், அதாவது தொண்டர்கள் மட்டும் இல்ல, மக்களே திரண்டு இந்த மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த மனித சங்கிலி போராட்டத்திலேயே
இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். எல்லா இடங்களையும் இப்போ ஒரு மனித சங்கிலி போராட்டம்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் நடத்துவாங்க. ஆனா இது தமிழ்நாடு முழுக்க நடந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிறது. இப்போ இதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த அறப்போராட்டத்தை அறிவிச்சு அதை வெற்றி பெற செய்திருக்கார்கள் மக்கள். இப்ப வந்து நீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயம் மக்கள்கிட்ட போயிடவே கூடாதுன்னு திமுக இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்னன்னா கடைக்கோடி வரைக்கும் போராட்டம் பண்ணி போஸ்டர் ஒட்டி இப்படி எல்லாத்திட்டையும் போய் சேர்க்கிறீங்களே, என்ன காரணம்? இல்ல அதாவது வந்து திமுக அவங்க நினைக்கலாம் இந்த விஷயம் வந்து மக்கள் கிட்ட போக கூடாது. எப்படி பிடிஆர் ஒரு 30,000 கோடி ரூபாய பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அது மக்களிடம் எப்படி போக கூடாதுன்ட்டு ஒரு எண்ணத்துல அவங்க எல்லா எப்படிப்பட்ட வித்தைகளை எல்லாம் காட்டி மிரட்டுனாங்க மக்கள் கிட்ட. அந்த பிடிஆர் 30,000 கோடி ரூபாய் இல்ல, அதெல்லாம் சொன்னா நாங்க வழக்கு போடுவோம் என்று யாரு மேலேயும் வழக்கு போடல. அதே போலதான் இப்பயும் மிரட்டி பாக்குறாங்க. இப்படி எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த போதைப் பொருளுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடுவோம் சொல்றதெல்லாம் நிச்சயமாக அப்படி அவர்கள் வழக்கு போட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களே வந்து மாட்டிக்கிடுவாங்க. அதனால சும்மா மிரட்டி பாக்குறது. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் மஞ்சக்கூடிய சக்தி இல்ல அதிமுக. ஆகவேதான் போற போக்குல சும்மா மிரட்டிட முடியுமா? இது மிரட்டல் வந்து திமுக கை வந்த கலை சார். இதெல்லாம் வந்து அதிமுகவை மிரட்டி பார்க்கணும்னா முடியுமா? அதாவது வந்து அதிமுக ஒரு மக்கள் இயக்கம், தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்துதான் இந்த போராட்ட களத்தை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம் அந்த ஜாஃபர் சாதிக்கு மட்டும் திமுக மிகைப்படுத்தல, ஜாஃபர் சாதிக்கு போல பல ஜாஃபர் சாதிக்கு திமுக இது போன்ற போதைப் பொருட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா சார் ஒருத்தருடைய பின்னணி தெரியாம கூப்பிட்டு நிதியை வாங்குவாரா? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு தெரியாதா ஒருத்தர் இவருடைய பின்னணி தெரியாம வந்து இவர் கூட போட்டோ எடுப்பாரா? ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு தெரியாதா இவருடைய பின்னணியை தெரியாம ஒருத்தரா அவர்கள் போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே அரசு செய்வதற்கு ஆட்சி செய்வதற்கு லாயக்கற்றவர்கள். ஆனா இருக்கக்கூடிய உளவுத்துறை என்ன பண்ணுது? இல்ல ஜவஹர் சார், இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஆரம்பத்துல இருந்து இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் வெளியில வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப என்னன்னா இன்னொரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்களே, அதிமுக பதவி விலக சொல்றீங்களே, நியாயமா? அதாவது இது நியாயமா இல்ல, தார்மீக பொறுப்பு இருக்குது ஒரு அரசாங்கத்துக்கு. தார்மீக பொறுப்பு இருக்கு, மக்களை காப்பாற்ற மாணவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பின் அடையாளமாக ஒரு அரசாங்கம் இருக்கணும். அதனாலதான் இதுவரைக்கும் தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு மாநிலமாக இருக்குது. ஆனா அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில இப்படிப்பட்ட போதைப் பொருள் தமிழ்நாட்டில பள்ளி கல்லூரிகள் பக்கத்திலே கிடைக்குது, போதை மாத்திரைகள் கிடைக்குது. பெண்கள், இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் மட்டும் இல்ல சார், பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த போதை மாத்திரையால் பாதிக்கப்பட்டு தமிழ் சமூகம் எவ்வளவு சீரழிவை போக்கி போயிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது தார்மீக அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்யணும். இல்லை என்றால் மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய. இல்ல ஜவஹர் அலி சார், நீங்க என்ன திமுகவை வந்து பழி வாங்குறீங்களா? ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் அப்போ எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் சொல்லிட்டே இருந்தார், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். இப்போ மறுபடியும் நம்மளும் அதே நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இப்போ நீங்க செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கே, பழி வாங்குறீங்களா இப்ப திமுகவை? நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு வருஷம் அந்த அரசாங்கத்தின் மீது எந்த விமர்சனமும் வைக்கல சார். ஏன்னால் அவர்களுடைய ஆட்சியினுடைய திறன் எப்படி இருக்கு, மக்கள் சேவை எப்படி இருக்கு, திட்டங்கள் எப்படி கொண்டு வராங்கிறதுக்காண்டி குறிப்பா அறிக்கைகள் கூட வந்து மிக முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் அறிக்கை. ஏன்னா நம்ம முதலே குறை சொல்லிடக்கூடாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவராக எங்களுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டார். ஆனா கடந்த கால திமுக ஆட்சி காலத்துல அதிமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சி பொறுப்பேற்ற மறுநாள் இருந்து தினம் இந்த ஆட்சி போயிடும், ஆட்சியை விட்டு விலகு என்றெல்லாம் வச்சாங்க. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் நாகரிகத்தை நடந்து கொண்டார். ஆனா இதே அரசியலாக்க விரும்பல. ஆனால் சமூக பொறுப்பு அதிமுக இருக்கு. இது சமூக பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்ல. இந்த சமூக பிரச்சனையை கையாளக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை இது வந்து அதாவது என்ன சொல்றாரு,
போதைப் பொருட்களுக்கு எதிரான அந்த போராட்டம் வந்து இத்தோட முடிய போறதில்ல. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் எங்கும் இல்லை என்ற நிலை வரும் வரை அதிமுக போராடும் என்ற ஒரு அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காருன்னா அவருடைய நோக்கம் குறிக்கோள் இந்த சமூகத்தை, இந்த சமுதாயத்தை, தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த தீய சக்தி கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு மக்கள் அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் தவிர இந்த ஆட்சி கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்ல. என்ன சார் முதலமைச்சர் சார் ஜவஹர் அலி சார் என்ன சாஃப்ட் முதலமைச்சர் நினைச்சீங்களா? நான் வந்து ரொம்ப சர்வாதிகாரியா கூட மாறுவேன் அப்படின்லாம் சொல்ற ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்க இப்படி கேட்கலாமா? பதவி விலக சொல்லலாமா? அவரு சாஃப்டா இருக்கிறாரோ ஹார்டா இருக்கிறாரோ, முதல்ல வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய சக்தி கூட இல்லாத ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர் தான் ஸ்டாலின். நீங்க வந்து இந்த விஷயத்துக்கு சுருக்கமா சார் பொறுப்பு ஏற்றுமா ஏற்கக்கூடாதா? மனித குலத்துக்கு எதிரான இந்த விஷயம் இந்த திமுக இதுக்கு ஊக்கப்படுத்தலாமாங்கிறத கேள்வி. சரி சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் வரேன், திரும்ப வரேன். சொல்லுங்க சார். நான் திரும்ப வரேன் ஜவஹர் அலி சார், நான் திரும்ப வரேன் இருங்களேன். ராஜேந்தர் ராஜா சார், இப்போ என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஜவஹர் அலி சார். ஆனால் உள்ளபடியே பார்த்தாலும் அதுதான் தெரியுது, நிறைய பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் ஒட்டுமொத்தமாக கடைக்கோடியில் இருக்கிற மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆயிருச்சா? இது மிகப்பெரிய பூதாகரமாக ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சா? இன்றைய தினம் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலக நாடுகள் பூராமே தெரிஞ்சு இந்தியா முழுவதும் உலக நாடுகள் வரைக்கும் நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ, எங்கெல்லாம் வந்து ஊடகங்களை பார்வையிடுகிறார்களோ, அங்கெல்லாம் வந்து இந்த செய்திகள் எடுத்து போயிட்டாங்க சார். வேர்ல்டு ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. இதற்கு தமிழர் என்ற முறையில் நம்ம எல்லாருமே வந்து வருத்தப்படுறோம். இதில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, 2021 24 வரைக்கும் ஒரு 6-7 வழக்குகள் மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் தொடர்ந்து வந்து இந்த பெரிய பெரிய சீசர்ஸ் நடக்குது. இந்த சீசர்ஸ் நடந்த போதிலும் இதற்கு கிங் பின்னா இருக்கிறவர் இந்த ஜாஃபர் சாதிக் தான் அப்படின்னு தெரிந்திருந்த போதிலும் இவங்க நம்ம பார்த்திங்கன்னா சிறுதாமூர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த பெண் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஃபெயிலியர் ஆகிட்டே வருது. உளவுத்துறை வந்து சொல்ல வேண்டிய இப்போ ஆளுகின்ற அரசுக்கும் உளவுத்துறைக்கும் அல்லது மெஷினரிக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரிக்கும் அரசுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. யாருமே வந்து முதல்வர் தான் வந்து காவல்துறையினுடைய அமைச்சர், காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் தான் காவல்துறைக்கு அமைச்சர். இப்போ நேற்றுக்கு வந்து டிஜிபி மிஸ்டர் சங்கர் ஜுவால் கமிஷனரு, பிஇடபிள்யூனுடைய இன்சார்ஜ் ஆஃப் ஏடிஜிபி மகேஷ் குமார் அகர்வால், இவங்க 3 பேரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் வந்து இந்தியாவிலேயே அதிக சீசர் பண்ணது நாங்கள் தான், இந்தியாவிலேயே சீசர் அதிகமாக பண்ணிக்கிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கையகப்படுத்துறதுல புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த புள்ளி விவரங்கள்லாம் சேகரிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த இவன் தான் கிங் பின்னா இருக்கான், இவன் வந்து இந்த நாட்டில் இருக்கிற கோலிவுட்டுக்குள்ளெல்லாம் வந்து பார்சல் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாருக்குமே டொனேஷன் கொடுத்துருக்கான், சினிமா படம் எடுத்திருக்கான், அரசியல்வாதிகளோட தொடர்பு இருந்திருக்கான். அப்படிங்கிற போது இவர் இப்பேற்பட்ட நபர் என்று சொல்வதற்கு எந்த மிஷினரி தவறி போச்சு, அந்த மிஷினரியை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம்னு அரசியல்வாதிகள் யாருமே தூக்கி சொல்லல. இதுதான் சார் இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் என்னன்னா, இதை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது காவல்துறையா இல்ல உளவுத்துறையா இல்ல இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவங்களா? யார் இதுல முக்கியமான போதைப் பொருள் தடுப்பு பிரிவு பிஇடபிள்யூ இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்டெலிஜென்ஸுக்கு அப்டேட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் வந்து முதல்வருக்கு அப்டேட் பண்ணியிருக்கணும். இப்போது அந்த மிஷினரியை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம்னு அவங்க யாருமே சொல்லலை. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்து போதும் சரி, ஈவன் கள்ளச்சாராய விவகாரத்திலும் சரி, எல்லாத்துலயும் வந்து எல்லாமே வந்து முதல்வருக்கு சொல்லாத ஒரு மிஷினரி சொன்னாங்க. உளவுத்துறையில காவல்துறை முதல்வரோட எல்லாம் ஜாலரா போட்டு சுத்துறாங்களே ஒழிய முதல்வருக்கு இந்த பணம் எப்படி வருது, இந்த நன்கொடை யார் கொடுத்தாங்க, என்ன கணக்குல வாங்குறாங்க அப்படிங்கறத கூட அக்கௌண்ட் பண்ணி சரி. இப்ப நிறைய பேர் கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது இல்லையா?
அதனால கூட அவங்க கண்டுக்காம இருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் நிறைய கோடிகளை கொடுத்துருப்பாங்களோ, அதனால சரி பரவாயில்லன்னு கண்டுக்காம விட்டுருக்காங்களோ? இல்லை, குறிப்பாக சட்டவிரோதமான ஆட்கள் இருந்து பணத்தை வாங்கியிருந்தா இப்போ தலைகுனிவு ஏற்படுது இல்லையா? அந்த யாரெல்லாம் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பது கூட முதல்வர் நாலேஜுக்கு இல்லையே, வரலையே அப்படிங்கிறது வருந்தக்கூடிய. சரி சரி, இப்போ இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் தன்னுடைய இதிலிருந்து தவறிட்டாரு அப்படிங்கிறதா அவங்க சொல்றாங்க. ஒரு எதிர்க்கட்சியா அவங்க அதை முன் வைக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த போலீஸ்காரங்களுடைய ரோல் தெரிஞ்ச நீங்களே சொல்றீங்க அப்படின்னா, உள்ளபடியே காவல்துறையை சேர்ந்தவங்களை இவர் கட்டுக்குள்ள வைக்கலையா, இல்லை இவருடைய கட்டுப்பாட்டை மீறி காவல்துறையினர் அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? இப்போ கேள்வி கேட்குற உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு என்னால் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இல்லை எது உண்மையோ அதை சொல்லுங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க நாங்கள் ஏற்கனவே முதல்வர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் தான் கண்டுக்காம இருந்தாருன்னு சொல்ல போறாங்களா, இல்லை முதல்வர் வந்து எனக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத வெளியே சொன்னா தானே நமக்கு புரியும். ஆனால் இப்படி ரெண்டு பதிலுமே சொன்னா முதலமைச்சருக்கு தானே சார் கெட்ட பேரு. ஏன்னா அவங்க சொல்லி நடவடிக்கை எடுக்கலைன்னா அது அவர் கெட்ட பேரு. அவங்க சொல்லவே இல்லைன்னா அந்த துறையை கையில் வச்சுட்டு இருக்கிறது முதலமைச்சர் தான். அவர் சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. ஏன்னா எதிர்க்கட்சி ஆல்ரெடி அவங்க வந்து பொம்மை பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அவருக்கு தானே கெட்ட பேரா? இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பீயிங் சிட்டிசன் ஆஃப் தமிழியன், அது தமிழ் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க முறையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி என்சிபியில இருந்தோ அல்லது என்ஐஏல இருந்து அல்லது ரா டிபார்ட்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்காரங்களை டீல் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ரேப்போ வச்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி முதல்வர்கிட்ட அப்டேட் பண்ணுற சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை. இதை அப்டேட் பண்ணி ஆகணும். வருங்காலத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இதை அப்டேட் பண்ணால் தான் தமிழ்நாட்டினுடைய மானம் காப்பாற்றப்படும். ஆனால் சார் இப்போ நிறைய இதுன்ட்டு கிடையாது, நிறைய சமயங்களில் நம்ம மத்திய போதை தடுப்பு புலனாய்வே வந்து சரிக்கிறாங்களே. இப்போ இந்த கேஸ் ஜாஃபர் சாதிக்கே கூட வெளிநாடுகளை சேர்ந்தவங்க தானே, காவல்துறையை சேர்ந்தவங்க தானே இதே கண்டுபிடிச்சாங்க. அவங்க கூட அதை சொல்லலையே. இல்லை, உங்களுக்கு 2019 மும்பை அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயிலில் வச்சிருக்காங்க. மும்பையில் 2019 இவங்களை வந்து மேப்பிங் பண்ணல பாருங்கப்பா. 2021 அவர் என்ன பண்ணியிருக்கணும்? மேப்பிங் பண்ணுறதுன்னா என்ன? மேப்பிங்னா இப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இன்டர்நேஷனலில் வந்து இப்போ சூடோ எபிட்ரின் அப்படிங்கிறதையும் அதை வாங்கி தான் கேட்டமைன் சூடோ எபிட்ரின் இது இல்லை, இது ரெண்டையும் வாங்கி தான் நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது இந்த சூடோ எபிட்ரின் இருக்கு பார்த்தீங்களா, சூடோ எபிட்ரினும் கேட்டமைனையும் கொண்டு போயிட்டு அங்கே கன்வர்ஷன் பண்ணினா அது வந்து மெத்தமா மாறும். ஸோ அந்த மெத்தம் பேட்டமைன் வந்து மாற்றப்படுறது அங்கே இந்த மூலப்பொருட்களை உணவுப் பொருட்கள், ஆமாம் உணவுப் பொருட்களை இதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மகிட்ட வந்து என்ஐபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ என்ஐபி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இது வரைக்கும் வந்து எஸ்பி லெவல் ஆஃபீஸர் தான் இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம அட்வைஸை கேட்டு இனிமேல் அவங்க என்ன செய்யணும், அதில் ஒரு டிஐஜி லெவல் ஆஃபீஸரு இல்லை அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஐஜி போடுறேன் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சாருன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். முதலமைச்சர் மௌனமாக இருந்தால் அதுக்கு நம்ம அவருக்காக பதில் சொல்ல முடியாது. புரியுது. ஆனால் அப்படி ஒரு அதிகாரியை போட்டாலாவது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தமிழ்நாடு இருக்கு இல்லைங்க, இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இன்டர்நேஷனல் கான்டாக்ட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பண்ணினார்னா அந்த செய்தியை நம்ம தமிழர்களுக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டு டிஜிபிக்கு, தமிழ்நாட்டுக்கு முதல்வருக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன மெசேஜ் இருக்குது. இப்போ நேற்று டிஜிபி சொல்கிறாரு அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிச்சிருச்சு, ஆப்ரேஷன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் தமிழ்நாடு போலீஸு. டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தமிழ்நாடு போலீஸ், நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் ஆப்ரேட் பண்ணால் பிடிப்போன்னு சொல்கிறாரு. டெல்லியில் ஒரு தமிழன் ஆப்ரேட் பண்ணனா அந்த இப்போ அவர் ரெசிடென்ஸ் இங்கே இருக்கு, அவருடைய டிரான்சாக்ஷன் இங்கே இருக்கு, அந்த செய்தி நம்ம தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியணுமா இல்லையா? ஆனால் இவங்க ஒருவேளை பாஜக எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் இதையெல்லாம் கோட்டை விட்டுறாங்களோ? ஏன்னா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இணக்கமாக கூட இருக்க தேவையில்ல. ஒரு நிர்வாகம் பண்ணணும்னா இது போன்ற சீரழிவுகளை தடுக்கணும் அப்படின்னா இதுக்காகவாவது நம்ம அவங்களோட அட்லீஸ்ட் துறைகளோட, நீங்கள் சொன்னீங்களே இந்த போதை தடுப்பு பிரிவு, இந்த மாதிரி காவல்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இவங்களோடவாவது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளாவது கனெக்டடா இருக்கணும். இந்த அதிகாரிகள்லாம் வந்து அப்டேட்டடா, அதாவது வந்து இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய விஷயம் ஒன்று யாருக்குமே புரியாத சொல்றேன் பாருங்க. அரபிக்கடல் பிசினஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா? மீன் பிசினஸா? தெரியாது.
அரபிக்கடல் பிஸ்னஸ், இந்து மகா கடல் பிஸ்னஸ் 2 இருக்கு. அரபிக்கடலில் பண்ணுறதெல்லாம் வந்து சிந்தட்டிக்கு, இங்கே இருக்கலாம் நேச்சுரல். ஓஹோ. ஸோ இந்து மகா சமுத்திரத்து வழியாக வர்றது பூராமே வந்து வெஜிடேரியன். வெஜிடேரியன் என்ன சார் சொல்கிறீங்க? கீரையா? இல்லை கீரை மாதிரி இருக்கிற அந்த கஞ்சாவை சொல்கிறீங்களா? செடியிலிருந்து பூக்கள்லேருந்து டிரைவ் பண்ணுறதுக்கு பேர் இதெல்லாம் இந்து மகா சமுத்திரம். அரபிக்கடல் பிசினஸ் வந்து யார் பண்றாங்க தெரியணும். இதெல்லாம் தெரியாம கெமிக்கல்ஸ். ஆமா, சிந்தட்டிக் அப்படின்னா வந்து பல்வேறு மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கிற கெமிக்கல். கேட்டமைன்ங்கிறதையும் அப்படிதான், சூடோபெட்ரினாங்கிறது அப்படிதான். அதுக்கப்புறம் தான் வந்து மெத்தம்பேட்டமைன். புரியுதா உங்களுக்கு? சூடோபெட்ரின்ல இருந்து மெத்தம்பேட்டமைன். இது எங்க இருந்து? அரபிக்கடல்ல இருந்து வருது. அரபிக்கடல்ல யார்கிட்ட இருந்து வருது தெரியுமா உங்களுக்கு? இங்க எல்லாம் பேசவே முடியாது. இங்க பேசவே முடியாதுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல அரபிக்கடல்ல கொண்டாந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்விப்பட்டீங்கன்னா ராத்திரிக்கு தூங்க மாட்டீங்க. இல்ல சார், இப்படி பயமுறுத்துறீங்களே சார். ஆல்ரெடி பயந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு இன்னைக்கு அப்டேட் ஆகுங்க. 3000 கிலோ. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்டேட் ஆகிக்கங்க. அரபிக்கடல் பிசினஸ் நமக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அரபிக்கடல் பிசினஸ் வேண்டாங்கிறேன். உள்ளபடியே திமுக அரசு இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சு தயவு செஞ்சு இனிமேலாவது உளவுத்துறை சொல்லலைன்னா இது மாதிரி நம்ம ஷோல சொல்றோம், இதையாவது தெரிஞ்சுக்கிட்டோம். நான் திரும்ப சரி, மோடி போயிட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி போயிட்டு என்ன செய்யறாரு? அங்க வந்து மால்தீவ்ஸ்ல சைனா வந்து கப்பலை நிறுத்துங்கிறதுக்காக அவர் போய் வந்து என்ன செய்யறாரு? நிக்கோபார்ல போய் குளிக்கிறாரு. நிக்கோபார்ல ஏன் போய் குளிச்சாரு, குஜராத்ல ஏன் போய் குளிச்சாரு, அதுக்கு பின்னணி என்ன அப்படின்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாமா? அது அரசு தெரிஞ்சுக்குமான்னு பார்ப்போம். நான் திரும்ப வரேன் சார். காமாட்சி நாயுடு சார், ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? அதைத்தான் சொல்றாங்க எல்லாரும். அந்த அட்வைஸ் எல்லாம் சொல்றாங்களே, ஒரு ஆட்சியாளர் ஒரு முதலமைச்சருக்கு இத்தனை பேர் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோமே ஏன்? அவர் சொன்னார் பார்த்தீங்களா, 2 கடல் சொன்னார். அதில் ஒரு கடலில் உள்ளதை நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். 3வது கடலை விட்டுட்டாங்கங்கிறீங்களா? வங்காள விரிகுடா பிஸ்னஸ் சொல்கிறீங்களா? சொல்லுங்க சார். இயற்கையில் வரக்கூடிய கஞ்சா, அந்த அபின், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து நமக்கு எங்கேருந்து வருது? பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்க காபூல் அந்த ஏரியாக்கள்ல இருந்து தான் நமக்கு இங்கே வருது, சப்ளை ஆகுது. அது எப்போ கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சு நாங்க அந்த தொழில் பண்ணோம். இல்ல நீங்க பொது வெளியில பேசுறீங்க, பொது வெளியில வாக்குமூலம் கொடுக்குறீங்க. இல்ல இதெல்லாம் எப்படி தெரியும்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்றது? வர ஜாகர் அலி சார் ஏதோ முக்கியமான வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு, இந்த வாங்கிட்டு வந்துடுறாரு. ஆகையினால பேப்பரில் நியூஸில் என்ன பண்ணுறான் அவன், அங்கே வந்து ஒரு வெள்ளாமை, அதாவது நம்ம இங்கே இப்போ எப்படி நெல் அறுவடை பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே அறுவடை பண்ணுறான். காபூலில் ஃபுல்லாக அதுதான் விவசாயம். சரிங்களா? அது பாகிஸ்தான்லேயே அந்த வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னொரு நாடு கூட சொல்லிட்டு இருந்தாங்க, சூடான் கூட இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் தானே சார்? அப்போ எதுக்கு சார் இங்கேருந்து நம்ம அயலகாணி அங்கெல்லாம் போனாங்க சூடானுக்கு? திமுகவோட அயலகாணி அங்கெல்லாம் போனாங்களாமே. கொஞ்சம் என்ன சொல்ல விடுங்களேன். நீங்க தான் சொன்னீங்க ஒரு நாட்டை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு இடத்த நீங்க சொல்லல. சூடான்லயும் சார் இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் நல்லா கேட்குறேன். இதெல்லாம் வருது, இதெல்லாம் வந்து எங்க குஜராத்துக்கு தான், ஃபோர்ட்டுக்கு தான் போச்சு. ஏற்கனவே குஜராத் ஃபோர்ட்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 32,000 கோடிக்கு வந்து பிடிச்சாங்க. 32,000 கோடி. சரி, சரிங்களா? அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. சரிங்களா? இப்ப பிடிச்சது டெல்லியில் பிடிச்சாங்க, குடவுனில் போய் எடுத்தாங்க. ஸோ அவன் அது எப்படி சார் 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் ஒன்றும் பிடிக்க காணோம், ஒன்றையும் காணோம். ஆனால் 2021க்கு பிறகு எங்கே பார்த்தாலும் இருக்கு. எப்படி இது? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். அவன் பேரில் ஐயா சொன்னாங்கல்ல, 2019 வந்து அவன் வந்து மும்பையில் அவன் பேரில் கைது பண்ணாங்க, அவன் பண்ணான். அப்போ யார் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு? அப்போ அதிமுக ஆட்சி. அப்போ ஏன் அதிமுகவை ஏன் அப்பவா வந்து அவர் திமுகவில் சேர்ந்தாரு? 2021க்கு பின்னாடி தானே வந்து திமுகவில் சேர்றாரு. நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே வந்து சேர்றாரு. வழக்கு இருக்குல்ல, வழக்கு இருக்கிற ஒருத்தரை, ஒரு அக்யூஸ்ட நீங்க எந்த அடிப்படையில் ஒரு நிர்வாகி பொறுப்பு கொடுத்து உங்க கட்சிக்குள்ள சேர்க்கறீங்க? இங்க பாருங்க, கேட்க மாட்டாங்களா? இன்னொரு கட்சி இன்னொரு ஆட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்கற நீங்க, அவ்வளவு பேக்ரவுண்ட், கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தரை எதுக்காக கட்சிக்குள்ள சேர்க்கறீங்க? எதுக்காக எல்லா நிர்வாகிகளும் போய் பார்க்கறாங்க? ஏன் மேப்பிங் பண்ணலன்னு கேட்கறாரு. அதுதான் அவரே சில வாக்குமூலம் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? காவல்துறையினுடைய அஜாக்கிரதை,
இது காவல்துறை செஞ்ச அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அது 100% ஒத்துதான். அப்ப காவல்துறை அமைச்சர் பதவி விலக உடனே நீங்க அடுத்த கட்டம் வேற என்ன சார் ஒரு பண்றது? தவறு நடந்து போச்சுன்னா அந்த தவறை வந்து திருத்திக்கிட்டு மீண்டும் அது போன்ற தவறுகள் நடக்காம ஆட்சி பண்ணணும்னு சொன்னா அது நியாயம். அப்படியா உடனே ராஜினாமா பண்ணு, உடனே ராஜினாமா வெள்ளை பேப்பர்ல எழுதி சார் 2021 முன்னாடி உள்ளபடியே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருச்சு. வருந்தத்தக்க நிகழ்வு. ஒரு பேனர் கீழே விழுந்து ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க. ஆமா, அது உள்ளபடியே வருந்தத்தக்க நிகழ்வு. தூத்துக்குடியில கூட துப்பாக்கில சுட்டு கொண்டது கூட அது கூட உடனடியா எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். ஒண்ணுல ரோட்ல போற ஒருத்தங்க கல்லு தடி கீழே விழுந்தா கூட எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். நாங்க அப்ப என்னவா இருந்தோம்? எதிர்க்கட்சியா இருந்தீங்க. நாங்க இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. எதிர்க்கட்சியா இருந்தா ஒரு வாய், ஆமா, ஆளுங்கட்சியா இருந்தா வேற வாயா? ஆமா. என்ன சார் இது? இது எல்லாத்துக்கும் உகந்ததுங்க. இதுதான் அரசியல். அரசியல் என்பது இதுதான். நியாயமா இருக்கணும் சார். அதுதான் அரசியல். எது நியாயம்? எதுங்க நியாயம்? மக்கள் பக்கம் நிக்கணும். பிரச்சனைக்குனா தீர்வு காணணும். இங்க பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாருங்க. குற்றவாளி மக்கள்கிட்ட நிக்க மாட்டீங்களா நீங்க? குற்றவாளி இங்க ஒண்ணும் தவறு செய்யவில்லை. குற்றவாளி செஞ்ச தவறு வந்து டெல்லி. புரிஞ்சுக்கோங்க சார். இன்னைக்கு கூட எந்த ஊர்ல செஞ்சாலும் குற்றவாளி தானே. இன்னைக்கு குஜராத்ல என்ன பிடிச்சாங்க? இங்க பாருங்க. இன்னைக்கு குஜராத்ல என்ன பிடிச்சாங்க? 400 கிலோ இன்னைக்கு 4000 கோடிக்கு பிடிச்சிருக்காங்க. எந்த ஊர்ல உங்களுடைய நிர்வாகி அத்தனை இருந்தாரு. இந்த பிரச்சனை வெளியில வந்ததுக்கு பிறகுதானே அவரை வந்து கட்சியில இருந்து நீக்கிறீங்க. ஆமா, முன்னாடி வரைக்கும் நீங்க சொன்னீங்க நம்ம ஊர்ல இல்ல, நம்ம வெளிநாடோ இல்ல வெளியூரோ இல்ல இங்கேயே பண்ணாங்களா பண்ணலையான்னு எப்படி நீங்க வந்து உறுதியா சொல்றீங்க? மயிலாப்பூர்ல இருக்கா சார், சாந்தோம்ல இருக்கா சார், கடத்த அந்த ஜாஃபர் சாதிக்கோட வீடு பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்காங்க. அப்ப யார் பொறுப்பு? இங்க எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கலன்னு சொல்லுவீங்களா? அப்படிதானங்க காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. இவங்க வந்து இந்த ஜாஃபர் சாதிக் ஒட்டுமொத்தமா நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி காசு கொடுத்திருக்கிறாரு, திரை பிரபலங்கள் நிறைய சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்களா? உளவுத்துறை தூங்குதா சார்? உளவுத்துறை உறங்குகிறதா? நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். காவல்துறை இவரே காவல் பாருங்க கேக்குறாங்க. இது உளவுத்துறையினுடைய ஒரு அஜாக்கிரதைங்க. பதிவு பண்றேன். காவல்துறை ஃபெயிலியர். இருங்க சார், காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அமைச்சரை மாத்துங்க. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். அப்ப அமைச்சரை மாத்துங்க. அது எங்க இஷ்டங்க. நாங்க மாத்துறோமா மாத்தலையா, பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிறதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. என்ன ஆணுவோம் உங்களுக்கு அப்படிதாங்க பதிவு பண்ணணும். செந்தில் பாலாஜி ஏன் வச்சிருந்தீங்க அமைச்சரா? எங்க இஷ்டம். நீங்க என்ன சொன்னீங்க? ஏன் இப்ப வரைக்கும் திருக்கோவிலூர் காலி ஆகலன்னு கேட்டா அது எங்க இஷ்டம். நான் சொன்னேன்ல அன்னைக்கே என்ன சொன்னேன்? திருக்கோவிலூருக்கு நான் என்ன சொன்னேன்? இங்க பாருங்க, உடனே நீங்க திருக்கோவிலூர் போகாதீங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. முதல்ல இதுக்கு வாங்க சார். போதைப் பொருளை முதல்ல பேசுங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? நான் சொன்ன திருக்கோவிலூர் இன்னைக்கு முடிஞ்சு போச்சா? நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கு சொன்னதானே இன்னைக்கு நடந்திருக்கு. பொறுங்க சார். முதல்ல நீங்க வந்து ஒட்டு மொத்தமா எங்க போதைப் பொருளை பேசிடுவாங்களோ, எங்க திமுக காரங்களா அதில் இழுத்துருவாங்களோ, வாங்க இப்படி இழுத்துட்டு போறோம் அப்படி இழுத்துட்டு போறோன்னு டைவர்ட்டே பண்ணாதீங்க. இதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு இன்னைக்கு காலையில இருந்து பார்த்திருப்பீங்க, எக்கச்சக்கமான கூட்டம், மனித சங்கிலி போராட்டம் நடக்குது. அது எதிர்க்கட்சி மக்களே இறங்கி, அதைத்தான் சொல்ல வரேன். எதிர்க்கட்சி மட்டும் கிடையாது, மக்கள் இறங்கி வராங்க. எதிர்க்கட்சி பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இருக்கவங்க எல்லாம் யாரு? எதிர்க்கட்சினாரு எல்லாம் அவங்க மக்கள் தானே. கட்சி சாராத கட்சி சார்பற்றவங்க அவங்க வராங்க. போதும், பயோடேட்டா எடுத்து வச்சிருக்கீங்க. நான் காமிக்கவா? அந்த வீடியோ பார்த்துட்டு தானே இருக்கீங்க சார். இவங்க அப்ப இவங்க கட்சிக்காரர்கள் அல்லாதவர்கள்லாம் வராங்க சார். பொதுஜன வராங்க. ஓ, அப்ப அது கூட தெரியலையா? இதெல்லாம் இப்ப பார்த்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய அது இன்டெலிஜென்ஸ் தானே. ஆமா, உளவுத்துறை எல்லா பக்கமும் போராட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் வீடியோ எடுப்பாங்கல்ல சார், எழுதிட்டு போய் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்கறது இல்லையா சார்? இங்க பாருங்க, ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சுங்கிறதுக்காக கழுவி ஊத்துறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏதோ ஒரு தவறா உங்களுக்கு? 1000 கிலோ பிடிக்கிறாங்க. எங்க பிடிச்சாங்க? 2 நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டையில பிடிக்கிறாங்க. நேத்து புதுக்கோட்டையில பிடிச்சாங்கன்னா, புதுக்கோட்டையில பிடிச்சது யார் பிடிச்சா? ராமேஸ்வரத்துல பிடிச்சது எந்த போலீஸ்? 2 போலீஸ் சேர்ந்து தானே ராமேஸ்வரத்துல. சார் புழக்கத்துல இருக்கு. நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா யாருமே அதை பண்ண மாட்டாங்கல்ல. தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்க கேக்குறாங்க. இதுக்குன்னு ஒரு ஐஜி இருக்காரு, அவர் தலைமையில ஒரு குழு போட்டு தான் இந்த மாதிரி மறுபடியும் குழுவா, அதுக்கும் குழுவா இல்ல, போதைப் பொருள் பிடிக்கிறதுக்காகவே போட்டிருக்கு. அதை போட்டு அதை பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்? என்ன செய்யணும்? கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. உண்மைதான். எல்லாரும் பாக்குற எல்லாரும் நம்மள குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க சார்.
குறைனா எங்க சார் இல்ல, ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தாய் 2 பேர் இருக்காங்கன்னா பிள்ளைகள் தாய் தகப்பனா குறை சொல்லுதுங்க, தாய் தகப்பன் பிள்ளைகள குறை சொல்லுது. எங்க இல்ல குறைங்கிறது எல்லா குழந்தைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு தாய் தகப்பன் நினைப்பாங்களா? இது அதே மாதிரிதான் எத்தனை குழந்தைங்க தகப்பன் ஸ்தானத்துல இருக்காங்க முதலமைச்சர் காமாட்சி நாயுடு சார் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு வெளியில போதை சாக்லேட் கஞ்சா சாக்லேட் தவறுங்க, அதெல்லாம் அப்படி எல்லாம் விற்க கூடாதுங்க. எங்க விற்க கூடாதுங்க, வித்துட்டு இருக்காங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டா அதை பிடிச்சதுனால தானே உங்களுக்கு தெரியுது. எங்க போலீஸ் பிடிச்சதுனால தான் உங்களுக்கு தெரியுது. எங்க போலீஸ் பஞ்சு மிட்டாயில கலந்து புரியலையா என்ன பேசிக், அது ஏன் அங்க விக்கிறாங்க? உங்களை பார்த்து பயம் இல்ல, போலீஸ்காரங்க ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க, ரெய்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பயம் இல்லாததால தான் ஸ்கூலுக்கு முன்னாடியே வித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி ஐஸ்ல எல்லாம் கலந்து வித்தான், போலீஸ் பிடிக்க தான் செஞ்சாங்க. ஒட்டுமொத்த போலீஸ் இலாக்காவையே குறை சொல்லாதீங்க. ஏதோ 1-2 கருப்பாடுகள் ஏதோ நடந்து போச்சு, அதை ஒரு பெரிய விஷயமா வச்சுக்கிட்டு அவர் தான் மனித சங்கிலி போராட்டம் அரசியல் பண்றதுக்காக ஐயா பண்றாங்க. நீங்க டிபேட் அவியலா பண்ணுவாங்க அரசியல் பண்ணாம? நீங்க தானே சொல்றீங்க, உங்க டயலாக் தானே அது, நீங்க பண்ணுங்க. இத பத்தி பேசினா வேற வழக்கெல்லாம் வேற போடுவீங்களாமே. இங்க பாருங்க, வழக்கு மட்டும் இல்ல, வழக்கு மட்டும் இல்ல, எங்க இவர் தான் சொல்லியிருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தான் சொன்னாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறான தகவல்களை பரப்புனா வழக்கு தொடுப்போம் தான் சொன்னாரே தவிர அப்படி சொல்லலையே. எம்பி வில்சன் வந்து என்ன சொன்னாரு? திமுகவை தொடர்பு படுத்தி பேசினால் நாங்க சும்மா இருக்க மாட்டோம், வழக்கு போடும். ஏன்? திமுக நிர்வாகியா தானே இருந்தாரு, தவறு செய்யும் போது திமுக நிர்வாகி தானே, ஏன் பேசக்கூடாது? பேசினா என்ன பண்ணுவீங்க? அப்ப நிர்வாகியா இருந்தாக்க அவன் தப்பு பண்ணானா அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியுமா? வேற யார் பொறுப்பு? அது சரிதான் கட்சி. ஏன் சார் பிரியாணி கடையில பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனை வந்து அது சோசியல் மீடியா முழுக்க பரவுது. உடனே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? நேரடியா பிரியாணி கடைக்கு போய் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நான் பொறுப்புன்னு கேட்டாரா இல்லையா? கேட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கடை கோடி தொண்டன் சார் வந்துட்ட சார் பிரச்சனை பண்ணாலும் நான் பொறுப்புன்னு தானே அர்த்தம். ஆமா, இவ்வளவு கோடி ரூபாய் பிரச்சனை இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ்நாட்டோட மானம் போகுதுங்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பேற்கணும்? யாரு? டெல்லியில நடந்திருக்கு, டெல்லி கவர்மெண்ட் அங்க இருக்குல்ல ஒன்றிய அரசு, அந்த ஒன்றிய அரசு தான் பொறுப்பு. ஏன் சார் டெல்லியில புடிச்ச காட்டிதான் இப்ப உங்களுக்கு பதட்டம்? அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல புடிச்சிருந்தா நம்ம எப்படியாவது தப்பிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, சொல்லுங்க ஜவஹர் அலி சார், நல்ல பாஸ்போர்ட்ல அவன் உலகம் பூரா சுத்தி வந்திருக்கான், அது யாரு? சொல்லுங்க ஜவஹர் அலி சார். இல்ல அதாவது வந்து நாங்க இத பத்தி பேசினா வழக்கு போடுவோம்னு சொல்றது வந்து சும்மா மிரட்டி பாக்குறது தவிர, அவருக்கு வழக்கு போடுவோம்னா அவங்க தைரியம் இருந்தா, திராணி இருந்தால், தெம்பு இருந்தால் இந்த விவாதத்தின் மூலம் நான் சவால் விடுகிறேன். இது போல வந்து பல ஜாபர் சாதிகள் திமுகவில் இது போன்ற தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் என் மீது வேணா வழக்கு போட சொல்லுங்க. ஏன்னா இந்த வழக்கு போட்டாங்கன்னா திமுகவுடைய மொத்த உருவங்களும் தெரிய வரும். அதனால வழக்கெல்லாம் போட மாட்டாங்க. 30,000 கோடி ரூபாய் பிடிஆர் விஷயத்தை பேசினாலும் வழக்கு போடுவோம்னு சொன்னவங்க தான் வழக்கு போடல. அதனால இந்த விஷயத்தை வந்து மிரட்டி பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக காரங்களுக்கே உரிய நக்கல், நையாண்டி, திமிரு, ஆணவ பேச்சு ஒரு அண்ணன் காமாட்சிக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. ஏன்னா நீங்க தான் எங்களுக்கு போறீங்க. பொதுவா பேசு, அந்த வார்த்தை சொல்லலாம். வரேன் சார், இல்ல நீங்க பர்சனல் அட்டாக்ஸ். அவரே அண்ணன் என்ன சொன்னாரு? இல்ல அண்ணன் என்ன சொன்னாருன்னா ஒரு நக்கலான ஒரு பதில ஒண்ணு சொன்னாரு. அதுக்காண்டி சொல்றேன், இது எங்க போலீஸ், நாங்க என்ன வேண்டா பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு தோணியில் அவர் பேசினாரு. இது உங்க போலீஸ் இல்ல, மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய போலீஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களுக்கு, திமுக எம்எல்ஏக்களுக்கோ இல்ல ஸ்டாலின் குடும்பத்துக்காக இருக்கக்கூடிய போலீஸ் இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுது சார், நான் திரும்ப வரேன். இல்ல அவங்களுக்கு இன்னும் நான் வாய்ப்பு தரணும். நான் திரும்ப வரேன், செகண்ட் ரவுண்ட் வரேன். ஒரு 10 செகண்ட். ஒரு தவறு தானே நடந்துச்சு, பொறுத்துப்பாங்கன்னு சொல்றீங்க. ஒரு தவறா? தினம் தவறு நடக்குது சார். உங்களுக்கு உங்க பேச்சுல தாங்க தவறு இருக்கு, உங்க பேச்சுல உங்க பதிவுல தான் தவறு இருக்கு. எங்கள்கிட்ட தவறு இல்ல, எங்க ஆட்சியில தவறு இல்ல இருக்கு சார். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா தவறு இருக்கு? இதையெல்லாம் அவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுனா காவல்துறையை சேர்ந்தவங்க போய் கிழிக்கிறாங்க. என்ன இது? காவல்துறை யாரு? அவங்க அரசு அதிகாரிகள் தானே. ஏன் இதுக்கு முன்னாடி போஸ்டர் ஒட்டின போஸ்டர்லாம் காவல்துறை போய் கிளிக்கலையா? இன்னைக்கு தான் கிளிக்குதா? அதிமுக போஸ்டரை திமுக கிழிக்கலாங்களா இல்லையான்னு தெரியல. காவல்துறையினர் போய் ஏன் கிழிக்கிறாங்க பாருங்க. எல்லா ஆட்சி காலத்திலும் தப்பு சார், அது ரொம்ப தப்பு சார். காவல்துறை அப்ப கையில வச்சுக்கிட்டு
நீங்க வந்து சர்வாதிகாரம் பண்றீங்களா அப்படின்னு கேட்க இங்க மாட்டாங்க. பாருங்க, நாங்க சர்வாதிகாரமா என்ன ஜனநாயகம் இல்ல இதெல்லாம்? எதிர்க்கட்சி இப்ப சர்வாதிகாரமா எங்களை திட்டுதா பேசுதாங்கிறத பாப்போம். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இதெல்லாம் டிபேட் மூலமா நியாயமா? மக்கள் பார்ப்பாங்க. இல்ல அவங்க என்ன சார், என்ன அதிகாரம் இருக்கு அவங்க என்ன அதிகாரம் இல்ல? அழுத்தி சொல்லத்தான் முடியும். என்ன சொல்ல கையில எல்லா அதிகாரத்தையும் வச்சுட்டு ஜாவல் மாதிரி காவல்துறை ஆட்கள் கையில எல்லாம் வச்சு நீங்க poster பேசுறீங்கல்ல. ஏன் பயமா? யாருக்கு போஸ்டர்ல மக்கள் எல்லாம் பாத்துருவாங்கன்னு. ஏங்க மாடு Poster வீடு எப்படி நீங்க தின்றுக்குங்க, கிழிக்கலாம்? மாடு தின்றுக்குங்க. போஸ்டர் நாங்க எதுக்கு போய் கிளிக்கிறோம்? மாடு தின்றுக்கும். சார். அணில் வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரிதான் பெரிய பெரிய விளக்கம் தான் சார். வரேன் சார். அதுக்குதான் நான் ஆட்களே சொன்னேன், இந்த நக்கல் நையாண்டி ஒரு ஆணவ பேச்சு, இது ரொம்ப தவறு. மாடு தின்னு போயிருக்குன்னா இல்ல உள்ளபடியே அவருடைய என்ன அவருடைய ஒரு ஆதங்கத்தை பேச்சு? நீங்க புரிஞ்சுக்கணும் சார். வர இருங்க, மக்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. நாச்சியால் சுகந்தி, இந்த ஆணவ பேச்சு இதெல்லாம் அந்த பக்கம் அப்புறம் வருவோம். இப்ப இன்னைக்கு நடந்ததுல இந்த மனித சங்கிலி போராட்டம், இதுக்கு கூடின கூட்டம், அது சொல்லக்கூடிய செய்தி என்னவா நம்ம முதல்ல பார்க்க. போதைப் பொருளுக்கு எதிராக கூடின மக்கள் திரள் இது என்ன சொல்லுது? மக்கள் திரள் இது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூடி இருந்திருக்கணும். இந்த செய்தி ஃப்ளாஷ் ஆன உடனே கூடி இருக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சகர்களாக இல்லாமல் ஒரு குழந்தையோட அம்மாவா என்னுடைய ஆதங்கம் இது. அப்புறம் இந்த விஷயத்தை இன்னமும் நாம் பெரிய அளவில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டத மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தினமும் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது சொன்ன டயலாக் என்னது? தவறாமல் சொல்லுவாங்க. எது எடுத்தலைன்னா சட்டமன்ற கூட்டத்திலையும் அதான் சொல்லுவாங்க, வெளியே வந்தும் அதுதான் சொல்லுவாங்க, சட்டமன்றம் நடந்தாலும் சரி நடக்காதுன்னு. இவர் பதவி விலக வேண்டும், இவர் முதல்வர் பதவி விலக வேண்டும், முதல்வர் பதவி விலக வேண்டும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு இது தமிழர்களுக்கான அவமானம் கிடையாது. அதை நான் அந்த வார்த்தையவே நான் ஒத்துக்க மாட்டேன். இது திமுகவுக்கான அவமானம். சரிங்களா? திமுக என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கான ஒரு அவமானம். இந்த அவமானத்துக்கு அவர் கட்சியின் தலைவராக இன்ன வரைக்கும் பொதுவெளியில் வந்து என்ன பேசியிருக்கார்? வாட் இஸ் ஹிஸ் ரியாக்ஷன்? ஏதாவது ஒரு சின்ன ரியாக்ஷன் இருக்கா? மற்ற விஷயத்துக்குலாம் நீங்களாம் என்ன வந்து பண்ணீங்க? சும்மா வீடியோ முன்னாடி நின்று தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்னமோ பக்கம் பக்கமா டைலாக் எழுதிக்கிட்டீங்க. அப்புறம் அவருக்கு வந்து அந்த வசனம் எழுதி கொடுக்குறீங்களே, அறிக்கை எழுதி கொடுக்குறீங்களா? அவங்களே இப்போ ஏன் கள்ள மௌனத்தில் இருக்கிறீங்க? ஏன் இப்ப திரும்ப திரும்ப இந்த விவகாரம் வந்து 2 வாரங்கள் முடிந்து விட்டது. 2 வாரங்களாக ஏன் ஒரு கட்சி தலைவர், நீங்க முதல்வரா செகண்டரியா வாங்க சார், ஒரு கட்சி தலைவராக நீங்கள் ஏன் அமைதியாக்குறீங்க? அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க வந்து என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த மௌனத்துக்கு பின்னாடி? இந்த மௌனத்துக்கு பின்னாடி நான் இப்படி கையும் களவுமா அம்பலப்பட்டு போவோன்றது அவங்களுக்கு தெரியல சார். இத்தனை சீக்கிரம் இப்படி நாங்க தான் அந்த தொழில் பண்ணிருக்கோம், அதனால கையும் களவுமா மிக நிச்சயமாக இவங்க ஏன் அப்படின்னா ஏன் இவ்வளவு இப்ப ஐயாவே வந்து ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அது எப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாங்க இப்படி கையும் களவுமா அம்பலப்படுவோம்னு இது நான் அன்னைக்கே பதிவு பண்ண மாதிரி, இது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சதா கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சதா கிடையாது. நீங்கள் சர்வதேச போலீஸில் மாட்டிக்கொண்டீர்கள். அவர்கள் கண்டுபிடிச்சாங்க, அந்த லிங்க் வழியா நீங்க வரீங்க, வந்துட்டோம் அப்படின்றதுனால இப்ப நீங்க என்ன செய்வது? இப்ப மத்திய அரசு கண்டுபிடித்திருந்தால் கூட நாங்க ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஒரு டீலிங் போட்டு ஏதோ ஒண்ணு சமரசம் செய்து கொள்வோம். அது எங்களுக்கு முன்னாடி அனுபவங்கள்லாம் இருக்கு. ஆனால் இன்று நாங்கள் சர்வதேச அளவிலான போலீஸ்ல போயிட்டு, நீ சர்வதேச அளவிலான வேணா நீங்க டூர் போலாம் சார், நாங்க வந்து முதலீடுகளை ஈர்க்கிறோம் சொல்லிட்டு வேணா நீங்க டூர் போயிட்டு வரலாம். பட் நீங்க வந்து அங்க இருக்கிற போலீஸை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்ப என்னன்னா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம தான் ஒரு கட்சியின் தலைவராக அவர் எங்கேயுமே இது குறித்து வாயை திறந்திருக்காரா? வில்சன் பேசுகிறார். வில்சன் அவர் மட்டும் இல்ல, கனிமொழி கிட்ட போய் இத பத்தி கேட்டா டக்குன்னு ஓடிறாங்க. சரி, இல்ல நீங்க கனிமொழி கிட்ட கேட்டாலும் சரி பேசவே மாட்டேங்கிறாரு. கனிமொழி இல்ல, இதே கனிமொழி நீங்கள் டாஸ்மாக்கு போன 2019 எலெக்ஷன்ல எல்லாம் என்ன சொன்னீங்க? இளம் விதவைகள் இதாச்சு. அப்போ நீங்க இளம் விதவைகள் அதிகமாச்சுன்னு கவலைப்பட்ட கனிமொழி அம்மையாருக்கு இந்த போதைப் உட்கொள்வதால் மலட்டுத்தன்மையை அதிகரிக்கும். அது அப்போ ஒட்டுமொத்த ஒரு சமூக இளைஞர்களோட மலட்டுத்தன்மை போன பரவாயில்ல, வேற சில சீரழிவுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை இப்ப அது உங்களுக்கு இல்ல, அது சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு அப்படிங்கிறது அது பெருசு சார். அப்போ நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனை நீங்கள் இவ்வாறு மாற்றிக்கொண்டிருக்க, ஒவ்வொரு இளைஞனோட கெப்பாசிட்டியை நீங்க போக்கிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் வந்து நீங்கள் திமுக அரசு பதவியேற்றதுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து குற்றச் செயல்கள் அதிகமா இருக்குது? அது கொலையா இருந்தாலும் சரி கொள்ளையா இருந்தாலும் சரி, ஏன் குற்றச்செயல்கள் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டு போயிருக்குது அப்படின்னா இதற்கு மூல காரணம் போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை
தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் நடிச்சிருக்கல காவல்துறை அதிகாரி இருந்தாலும் நாம அதை இங்க பதிவு செய்தான் ஆகணும். ஏன் சார், ஏன்னா போலீஸ்க்கு அவருக்கே தெரியும் எந்த ஒரு குற்றச்செயலும் காவல்துறையின் நாலேஜ் இல்லாமல் நடக்காது சார். இந்த காவல்துறையோட தொடர்புடைய ஒரு அதிகாரியின் பெயர் எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னல்ஸ்லயும் வந்துருச்சு. சங்கர் ஜிவால் இந்த இதோட தொடர்புடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற பேரு. அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? நான் கொடுத்தது அவார்டு கிடையாது, நான் கொடுத்தது பரிசு. நீங்க அவார்டு கொடுக்குறீங்களோ, பரிசா கொடுக்குறீங்களோ, மிட்டாய கொடுக்குறீங்களோ, சாக்லேட்டை கொடுக்குறீங்களோ, அது அவர் 2019 அவரோட பேரு குற்றவாளியின் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே சிடி கேஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்காரா? திருட்டு வழக்குகளில் அவருடைய பெயர் பதிவாயிருக்கா? குண்டாசுல உள்ள போயிருக்காரா? அப்படி குண்டாசுல உள்ள போன ஒருத்தர் கிட்ட நீங்க பரிசு கொடுக்கறோம், நாங்க சாக்லேட்டை கொடுக்கறோம், விருது கொடுக்கறோங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க ஒரு இன்னபிலிட்டியான போலீஸ் ஆபீசரா? அப்போ ஒரு இன்னபிலிட்டியான ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட தான் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கோமா? கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? அப்போ இது நீங்க சாதாரணமா இதை எடை போட முடியாது. ஏன்னா இது மத்த துறையை விட இங்க ஒட்டுமொத்த நாட்டு மக்களோட பாதுகாப்புன்றது யாரை நம்பி சார் இருக்குது? போலீஸ் நம்பித்தானே இருக்கு. அப்ப அந்த போலீஸ் துறையில இருக்கின்ற ஒருவருடைய பெயர் திரும்ப திரும்ப அடிபடுகிறது என்றால் நீங்க கட்சி தலைவராக அமைதி காத்தீங்க, அது செகண்டரி விட்டுருங்க. ஒரு முதல்வராக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு போலீஸ் துறையோட அமைச்சராக நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த அதிகாரியை கூப்பிட்டு நேம் சேர்க்காது, பெயரளவுக்காவது நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? இதற்கான விளக்கத்தை கொடுத்து விட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அப்படி பண்ணுனா அது ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்துடைய ஃபெயிலியர் அப்படின்னு வெளியில தெரிஞ்சிரும் இல்ல சார். இப்ப மட்டும் வெளியே தெரியாம இருக்கா? இப்ப மட்டும் வெளியே தெரியாம இருக்கா சார்? நீங்க இப்பயுமே என்னன்னா, இப்பயுமே அவர் ராஜஸ்தான்ல மாட்டினாரு, ஜெய்ப்பூர்ல மாட்டினாருன்றதுனால ஓகே. இன் கேஸ் துரதிர்ஷ்டவசமாக இங்க தமிழ்நாட்டுல மாத்திருந்தா இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார உங்களால கைது பண்ண முடிஞ்சா? தெரியாம இருக்குமா இவர்களுக்கு? தெரியாம இருக்குமா அவர்களுக்கு? சம்பந்தம் இல்ல. அது ஈடியுடைய வேலை. யாரோட வேலை இல்ல. ஈடியுடைய வேலை எல்லாத்துக்கும் போற போக்குல எங்க மேல புழுதிய வாரி தூத்தாதீங்க. இல்ல நீங்க இப்படியே இது எங்களுடைய வேலை இல்லை, இது எங்களுடைய வேலை இல்லை, இது எங்களோட வேலை இல்லை, அது எங்களோட வேலை இல்லை. மக்கள் எந்த வேலையும் பார்க்காத வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு 2026 அனுப்ப போறாங்க. அது டெஃபினட்டா நடக்க போகுது. அடுத்த 20 வருஷம் நீங்க வர மாட்டீங்க. இது சத்தியம். மே மாசம் பாப்போம். இந்த எலெக்ஷன் விட்டுருங்க சார். 2026ல வீட்டுக்கு போறீங்க, அடுத்த 20 வருஷம் நீங்க வர மாட்டீங்க. நாங்க வீட்ல தான் இருக்கோம். 2011ல நீங்க ஆட்சியை இழக்கும் போது நீங்கள் அன்னைக்கு வெறும் கரண்ட்டும் என்ன பிரச்சனை, நில அபகரிப்பும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்படின்னா இன்னைக்கு நில அபகரிப்பை விட ஒட்டுமொத்த இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுக்கின்ற இந்த போதைப் பொருளுக்கு நீங்க சைலண்டா இருக்கீங்கல்ல. இந்த கூலிப் பிரச்சனை சட்டமன்றத்தில் பல முறை எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல? நீங்க இதை கட் பண்றீங்க, லைவ் கட் பண்றதை தவிர்த்து வேற என்ன பண்ணீங்க? லைவ கட் பண்றது இது பதிவாக உங்களுக்கு சரி, உங்களுக்கு தான் தெரியல சார். எதிர்கட்சியில சொல்றாங்க, எதிர்கட்சியில சொல்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்றீங்க, பண்ணாம விட்டீங்க? ரெண்டாவது, எதுக்கெடுத்தாலும் நின்னா குழு, உட்காந்தா குழு, தூங்குனா குழு, படுத்தா குழு, எல்லாத்துக்கும் குழு போட்டீங்களே. 54 குழுவுக்கு மேல வச்சிருக்கீங்களே சார். இந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு பிறகு இதை குறித்து கட்சியில யாரு எப்படி இருக்காங்க அப்படின்லாம் நீங்க விசாரிக்க வேண்டாம் சார். ஆனா உண்மையிலுமே இது நடந்தது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு உண்மை அறியும் குழு போட்டு இதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? உங்க மேல 3 வாரமா பிரச்சனை போயிட்டே இருக்குது. நீங்க இதை குற்றம் செய்திருக்கீங்க, குற்றம் செய்திருக்கீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க சார்? காவல்துறை எத்தனை 2 வாரமா விசாரிக்குது இல்ல சார். அதற்கும் காவல்துறைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தான் இப்ப கையில எடுத்துட்டாங்க, NIB தான் கையில எடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க பேசக்கூடாது. அப்புறம் நாங்க அது இல்ல, அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவரு, வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நாங்க இதுல எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை. எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத நீங்க எதுக்கு அது பண்ணணும்? மக்கள் கேட்பாங்க. நீங்க இப்படி எல்லாம் பதில் சொன்னீங்கன்னா இதெல்லாமே மக்கள் தவறான தகவலை எங்க மேல பதிவு பண்றீங்கன்னு தான் அந்த நீங்க பண்றீங்கல்ல. அவ்வளவுதான். அவர் என்ன கட்சியில இருந்தாரு? அயலக அணின்னு ஒண்ணு உருவாக்கி யாருக்குமே கொடுக்காத ஒரு பொறுப்பை திடீர்னு ஒரு பொறுப்பை கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக அது கொடுத்தீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் இது குறித்து மத்ததுக்கெல்லாம் ஒரு இது பண்றாரு, செங்கல்ல தூக்குறாரு, என்னென்னமோ புரட்சி, முட்டையை எடுக்கிறாரு, என்னென்னமோ புரட்சியை பண்றாரு சார் தமிழ்நாட்டுல. ஏன் அவருக்கு இதுக்கு ஒரு வாய், ஒரு முத்து கூட அவருக்கு ஏன் உதிர்க்கவில்லை? அதுக்கு என்ன காரணம்?
ஏன்னா கனிமொழி மோடத்தால ஏன் இதுக்கு வந்து நேர்மையா பதில் சொல்ல முடியல? அவங்க சம்பந்தப்பட்டவங்க சேர்ந்து சினிமா பாடல் வெளியீட்டு விழால வேற நின்னுட்டாங்களே, அந்த பயமா? இல்ல நீங்க இப்ப இல்ல, இது உண்மையிலுமே இது நேர்மையான அரசாக இருந்தால், நேர்மையான அரசா இது எப்பயுமே இருக்காது சார். உங்க ஆட்சிக்கு எப்போ 67ல வந்ததுல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நேர்மைக்கும் இவர்களுக்கும் ஏககாத தூரம், சரிங்களா? ஆனா நீங்கள் எந்த இடத்துலயாவது நீங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா வேண்டாம், ஆனா ஒரு கம்பெனியோட ஓனர் தானே நீங்க, ரெட் ஜெயண்ட்னு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் தானே. திரைப்படத்துறைக்கும் இவர் தயாரித்த படங்களுக்கும் என் மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க மனைவி அந்த விழால இது பண்ணிருக்காங்களா? மங்கைங்கிற படத்துல இது பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு அது எல்லாமே மத்திய அரசோட போலீஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கா? இன்ன வரைக்கும் அதை பத்தி எதுக்குமே நீங்க மறுப்பு சொல்ல. கிருத்திகா உதயநிதி நான் அதில் ஏன் போய் கலந்துக்கிட்டேன் பதில் சொல்லல. உதயநிதி அவர் யார் என்னன்னு தெரியாம நான் போட்டோ எடுத்துட்டேன் சார். அந்த கிரிக்கெட்டுக்கு ஒருத்தருக்கு போட்டோ ஏமாத்தி கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஏமாந்து போய் எடுத்துட்டோம் சார். சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லல. முதல்வர் போட்டோ எடுத்துக்கிட்டார், பதில் சொன்னாரா இல்லையா? சொல்லல. சங்கர் ஜிவால் பேர் திரும்ப அடிபடுது, பதில் சொல்லிருக்காங்களா இல்லையா? அப்ப எதுக்குமே நீங்க பதில் சொல்லினா இல்ல, எதுக்குமே நீங்க பதில் சொல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட நான் எதுக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா? இப்படித்தான் எங்க அரசு பண்ணோம், நாங்க இப்படித்தான் பண்ணுவோம். நீங்க 2 வருஷம் என்ன எங்களை பொறுத்துக்கோங்க, 3 வருஷம் பொறுத்துக்கிட்டே இல்ல, இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்களா? என்னன்னு இந்த மாதிரி நாங்க எதுவும் பேச மாட்டோம், எங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் பேசுவோம், அவ்வளவுதான். நாங்க இந்த மத்தியிலும் மாநிலத்திலையும் இங்கிட்ட ஒரு 10 வருஷம் அங்கிட்ட ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இல்ல, அதனால சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் சம்பாதித்து கொள்கிறோம். அதனால கஞ்சா என்ன, மெத்தபெட்டமைனா, அது என்ன, இது என்ன, நல்ல பேரெல்லாம் சார். இவங்க எந்த காலத்துல மக்கள் இவங்க 5 வருஷம் ஆளுவாங்க சார். இவங்களோட சரித்திரத்தில் இவர்கள் கூட்டணி கட்சி இல்லாமல் தனியாக இதுவரை நின்றுகிறார்களா? இன்றில்லை, என்றுமே நிக்க மாட்டார்கள். இதுவரை அவர்கள் தொடர்ந்து 10 வருஷம் நின்றுகையா ஆட்சி செஞ்சிருக்காங்களா? அதிமுகவை போல் செய்யல. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி செய்ய முடியும்? ஆனா இதுதான் இந்த ஆட்சி தான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியாச்சு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத இந்த ஆட்சியில தான் சின்ன குழந்தை கூட இந்த ஆட்சியை பத்தி விமர்சனம் செய்து கொடுத்து, அந்த விமர்சனத்தை ஏன் இப்போ வரைக்கும் திமுக தலைமை தன்னுடைய கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலங்கிறதுக்கான விளக்கத்துல நம்ம ஜவஹர் அலி சார் என்னன்னா, என்ன வேணாலும் நடக்கட்டும், எதுவுமே ப்ரூவ் ஆகலைல்ல, நாங்கள் ஏன் இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க பேசாமையே இருக்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையா? இல்லை முதல்வர் ஏதாவது வாய் திறந்து இதை பற்றி பேசிட்டாருன்னா ஓகே அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? இல்ல, திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்க அவங்களுடைய தவறுகள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கள்ள மௌனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கள்ள மௌனத்தை கடைபிடிப்பாங்க. அந்த கள்ள மௌனத்தினுடைய பிரதிபலிப்பா வந்துதான் இந்த சம்பவங்கள் தான் கள்ள மௌனத்தினுடைய காரணமா இருக்குது. இப்ப நம்ம சகோதரர் வந்து காமாட்சி நாயுடு சொன்னாரு, குற்றவாளி இங்கே எதுவும் தவறு செய்யல, வேற மாநிலத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டு வேற மாநிலத்துல தான் தவறு செஞ்சாருன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இப்போ அவர் கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சிற்றரசை எதுக்கு சார் கட்சியில இருந்து நீக்கினீங்க? இது மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து எடுத்தாங்க. அவருடைய கொரியர் நிறுவனமான சகாரா கொரியர் நிறுவனத்தின் மூலமா தான் இங்க இருந்து போதைப் பொருட்கள் எல்லாம் எல்லா மாநிலங்களுக்கும் சப்ளை ஆச்சு. இதை தெரிஞ்சுதான் அவரை நீக்கினாங்க. அதனால சார் தவறான செய்தியா பரப்பாதீங்க. அவருடைய கொரியர்ல இருந்து போச்சுன்னு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏன் தவறான செய்தியை பரப்புறீங்க? அப்புறம் எதுக்கு அவர் கேமராமேனை கட்டி வச்சாரு? சும்மா இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பாதீங்க. எதுக்கு சார் கட்டி வச்சு அடிக்கிறீங்க? தவறான செய்தி சும்மா மீடியாக்காரனே எதுக்கு நீங்க கட்டி வச்சு அடிக்கிறீங்க? கேள்வியை கேட்கணும். இல்ல சிற்றரசு ஆபீஸ்ல எதுக்கு கட்டி வச்சு அடிச்சாங்க? நீங்க குற்றமற்றவர்கள் தானே, நீங்க ஒண்ணுமே பண்ணல தானே, அப்ப எதுக்கு மீடியாக்காரங்கள நீங்க அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சீங்க? தப்பு தான செய்யல. செய்தியாளரை நியாயப்படுத்தி நான் பேசலங்க. அப்புறம் அவர் குற்றம் செய்யலனா நீங்க எதுக்கு கோவப்பட்டு ஒருத்தர தாக்குறீங்க? நம்ம பேசுறதை விடவா என்ன நாங்க எத்தனை விஷயத்தை பேசிட்டு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்துல எத்தனை விஷயத்தை பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரு. ராசா எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினாரு? மன்னிப்பு கேட்டாரா? நம்ம பேசக்கூடாது. வராருங்க. சொல்லுங்க ஜவஹர் அலி சார். மனோஜ், இப்போ அவர் சொல்றாரு அவரு தவறான தகவல், ஏன்னா அவருக்கே இது அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஊரு உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு இதுல நேரடியாக சம்பந்தப்பட்டு சிற்றரசு அவருடைய கொரியர் மூலம் தான் சப்ளை போய் இருக்குதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும். அதனாலதான் சார் அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. உடனே இவரை நீக்கின கையோட அவருடைய பெயரும் அடிபட்ட கையோட தான் அவரை நீக்கினாங்க. அது கூட அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதை வந்து நான் சொன்னதை தவறுன்னு சொல்லக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள் தமிழ்நாடு முழுக்க கிடைச்சார். இதை காவல்துறை ஏன் கண்டுக்கல, ஏன் நடவடிக்கை பார்த்தா அதனுடைய பின்னணியில வந்து திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் இருக்கிறாங்க. அதனாலதான் அவர்களுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்குது. இது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனா
இந்த வெளிக்கொண்டு வந்து இந்த போதைப் பொருட்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதல் இருக்குது என்று சொன்ன இன்னைக்கு ஆர்ப்பாட்ட ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துறதுக்காக ஒரு போஸ்டர் ஓட்டினா காவல்துறையை வச்சு இந்த திமுக காரங்க தான் கிழிக்க வச்சாங்க. அவ காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டு மோசமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த போராட்டத்தை எதுக்காக நடத்தணும்னா மக்களுக்காக நடத்தணும். நாங்க இதன் மூலம் இந்த பிரச்சனையை முழுமையாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் மக்கள் இதனுடைய பாதிப்புகளை உணர்வுங்கிறதுக்காண்டிதான் நம்ம அண்ணா இந்தியாவா மனித சங்கிலி ஏதோ அதிமுக பிரபலப்படுத்துவதற்காண்டியோ கட்சியை வளர்த்துவதற்காக நடத்தப்பட்ட இது மனித சங்கிலி போராட்டம் மக்களுக்காக, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது போன்ற போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிவை சந்திக்கும் என்பதற்காக நன்றி ஜாகர் அலி சார். காமாட்சி நாயுடு சார் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்காக நாங்க எல்லாம் நின்னோம், நீங்க ஏன் அதை நிக்க மாட்டேங்கிறீங்க? ஆட்சியில் நீங்க தான் இருக்கீங்க, மக்களோட நல்லதை நீங்க நினைச்சீங்கன்னா உள்ளபடியே இதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கையாவது எடுத்திருப்பீங்களே அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் வெளியில் சொல்லித்தான் நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த கொரியர் சர்வீஸை எல்லாமே உள்ளடி வேலைகளாக தான் பார்ப்பீங்களா? காவல்துறை, மத்திய காவல்துறை அதை சீல் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்க உள்ளவை பார்த்து ஒன்றும் கிடைக்கல, சீல் பண்ணி தான் போயிருக்காங்க. ஒன்றும் கிடைக்கல. பாருங்க, ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்கல்ல, அவரை கேட்டீங்கல்ல, எதுவும் தெரியாம பேசாதீங்க, நீங்க சொன்னீங்கல்ல ஒன்றும் கிடைக்கலன்னு. சரி, உங்களுக்கு தெரியுமா? சீல் பண்ணிட்டாங்கல்ல, அப்ப சஸ்பிஷியஸ் இருக்கா இல்லையா? ஏன் சீல் பண்ணாங்க? சந்தேகத்துக்காக தான சீல் பண்ணாங்க. அத பதிவு செய்யுங்க. சந்தேகத்தின் பேரில் சிற்றரசு அவர்களுடைய ஆபீஸ் அங்க இருந்து என்ன எங்க அனுப்பிச்சாங்க, என்ன ஏதுங்கிறது எந்த விசாரணை முடிஞ்சதானே சார் தெரியும். அப்ப பாத்துக்கலாம் சார். எதுக்கு நீங்க இவ்வளவு துடிக்கிறீங்க? நீங்க துடிக்கிறீங்க, எதுக்கு பார்த்தாலும் அப்ப பாத்துக்கலாம், அவர் ஜாபர் அலி துடிக்கிறீங்க, எதுக்கு துடிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒட்டுமொத்தமா துடிக்கிறீங்க. தவறு நடந்தா எல்லாரும் ஒட்டுமொத்தமா துடிக்கத்தான் பெரிய தவறு இல்ல, பெரிய தவறு. தெரியுமா எல்லாரும் இருங்க சார், நான் பதில் சொல்றேன். ஏன் எல்லாரும் துடிக்கிறோம் தெரியுமா? அதிமுக ஆட்சியில் இருந்த போது சமூக போராளிகள்னு சொல்லி நிறைய பேர் நின்னு குதிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் நீங்க ஏன் கேட்கல? ஏன் நீங்க குதிக்கிறீங்க? மூடு டாஸ்மாக மூடுன்னு ஒருத்தர் பாட்டு பாடினாரு. திரை பிரபலங்கள் எத்தனை பேர் எந்த மேடை கிடைச்சாலும், ஒரு விருது வழங்குற மேடைனாலும் சரி, சும்மா போய் ஏதாவது ஒரு மேடைனாலும் சரி, ஒரு பாடல் வெளியீட்டு விழால போய் அரசை விமர்சனம் பண்றது. இப்ப எங்க போனாங்க? அவங்க எல்லாம் பேசுறது இல்ல, நாங்க பேசுவோம். பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆனா கடைசி வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. பாருங்க, கடைசி வரைக்கும் நீங்க பதிலே சொல்லலன்னு வைங்களேன், மக்கள் பதில் சொல்லுவாங்க. நன்றி ராஜேந்திர ராஜா சார். இதே மாதிரியே நிலை நீடிச்சதுன்னு வைங்களேன். இப்ப நாங்க புடிச்சிட்டோம், நாங்கள் வேலை செஞ்சதால தான் பிடிச்சோம் அப்படின்னு மழுப்புறாங்க. ஆனால் இதே மாதிரி எதையுமே கண்டுக்காமையே விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இன்னும் 2-3 வருஷம் கழித்து இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு டீப் ரூட் லெவலில் ஊடுருவி போயிருக்கும். அதாவது இதுக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சகோதரி நாச்சியால் சுகந்தி அவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும். சொல்லிருங்க. காவல்துறைக்கு தெரியாம இந்த தப்புலாம் நடக்கவே நடக்காதுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி ஆகிய நான் இப்போ இந்த இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருளை கண்டுபிடிக்காதது தப்புன்னு நான் தெளிவா எல்லா ஊடகங்களையும் சொல்லிட்டு இருக்கேன். பொதுவா பேசணும் நானும் உங்களுக்கு பொது ஆமா, அது இது காவல்துறையிலுக்காக தன்னுடைய உயிரையே விட்டு நேரத்தை செலவிட்டு தியாகம் பண்றவங்க 90% இருக்காங்க. இதுல என்ன செய்யறாருன்னா, ஜவஹர் அலி என்ன சொல்றாரு, கரெக்டா சொல்றாரு, காவல்துறை இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. கைகள் கட்டப்படுகிறது, தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எப்படி இந்த மாதிரி கலட்டாவுக்கு அடிதடி பண்றதுக்கு அல்லது ஒரு லத்தி சார்ஜ் கொடுக்கும் போது இதுக்கெல்லாம் சொல்றாரு ஒழிய, காவல்துறையை அப்படியே போதைப் பொருள் கடத்துறதுக்கெல்லாம் பயன்படுத்த யாராலையுமே முடியாது. அது அவரு சொல்ல அதை மீன் பண்ணல. ஏன்னா அந்த போஸ்டர் கிழிச்சது காவல்துறை வச்சாங்க. போஸ்டர் கிழிச்சது, சுண்ணாம்பு அடிக்கிற வேலை, இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. அருணா ஜெகதீசன் இதெல்லாம் காவல்துறை உங்ககிட்ட தானே சமர்ப்பணம் பண்ணாங்க. ஏன் அதை எடுத்து வெளியில சொல்ல வேண்டியதுதானே? வர இருங்க. தமிழ்நாடு காவல்துறையை குறித்து பேசுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் முதல்வர் ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்கிற நான் ஏற்கிறேன். முதல்வர் மௌனம் சாதிக்கிறார் என்று ஏற்கிறேன். இப்போ காமாட்சி நாயுடு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே கைப்பற்றல அப்படின்னு சொல்றாரு.
அப்படியெல்லாம் இல்லை. அவர் வீட்டில் இருந்து 9 பேங்க் அக்கௌண்ட்டு, அது இல்லாமல் நிறைய கேசட்ஸு, யாருக்கெல்லாம் டொனேஷன் கொடுத்துருந்தாரு எல்லா டிரான்சாக்ஷனையும் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. யாரு கூடலாம் தொடர்பில் இருந்தார், அவருடைய கால் ரெக்கார்டு, அவருடைய 2-3 செல்போனுடைய சிம் கார்டு அத்தனையுமே எடுத்து வந்து எல்லா கம்யூனிகேஷனையும் வந்து இப்போ ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது அடுத்தடுத்து விசாரணை. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு சொத்தெல்லாம் முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அவருடைய சொத்தை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதன் மூலம் அரசுக்கும் காவல்துறைக்கு தெரிவிப்பது என்னவென்றால், பாகிஸ்தான், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து, திருவனந்தபுரம், பூனே, மும்பை, ஜெய்ப்பூர், டெல்லி, இவ்வளோ இடங்கள்ல டிரான்சாக்ஷன் வச்சிருக்கிற ஒரு ஆளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுக்கு தெரியாமல் இருந்தது என்பது வருத்தம் அளிக்கிறது. உள்ளபடியே நீங்க முன்னாடி சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒட்டுமொத்தமா சர்வதேச அளவில் தமிழர்களுடைய மனமே போகுதுன்னு நீங்க வருத்தத்தை பதிவு பண்ணீங்க. அது எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. இதே உங்க இறுதி கருத்துக்கிறேன். நன்றி. நாச்சல் சுகந்தி மேடம், ரொம்ப சுருக்கமாக இந்த ஜாபர் சாதிக் இந்த போதைப் பொருள் விவகாரம் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை திமுக கொடுக்க போகுது? சார் இப்போ சார் சொன்னார் இல்லையா, பிடி இறுகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லா உண்மையும் வெளிவரும். யார் திமுக நிர்வாகிகள் இன்னைக்கு வெறும் சிற்றரசு பேர் மட்டும்தான் நமக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா. இவர் முதல்வர்களோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், அவங்க மருமக, இவ்வளவுதான் நமக்கு டீட்டெயில்ஸ் தெரியுது. திரைப்படத்துறையில் அமீர், அவ்வளவுதான் உங்களுக்கு வருது. இப்போ உண்மையிலுமே இந்த நெட்வொர்க் வந்து எவ்வளவு தூரம் இங்க ஆக்டிவா செயல்பட்டு இருக்குது, இதனால் யார் பண ரீதியாக பயன்பெற்றார்கள் அப்படிங்கிற அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வெளியே வரும். வெளியே வருகின்ற போது இந்த அரசியலில் இருந்து திமுக என்கின்ற கட்சி காணாம போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் இந்த போதைப் பொருள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்த கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.